ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். ஸோ நம்ம வந்து வியானுக்கு வந்துட்டு ஃபுட்டு டே 2 ஆன ஃபுட்டு பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து வியானுக்கு வந்து நான் வந்து அந்த பாட்டில் கார்டு இந்த சொரக்கா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி நம்ம வந்து 6 மந்த் பேபிக்கு கொடுக்கறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்னென்ன டிப்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் கட் பண்ணிக்கிறேன், அவனுக்கு தேவையான அளவு மட்டும். எனக்கு தெரிஞ்சு இது போதும். ஸோ இதான் நான் ஃபஸ்ட் டைம் அவனுக்கு ஆக்சுவலாக சொரக்கா கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் குழந்தைக்கு கொடுக்கறது நம்ம பீல் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் கலர் அந்த விதை எல்லாமே ஆக்சுவலாக ரிமூவ் பண்ணிட்டு வரோம். பார்த்தீங்களா, இந்த விதையை தான் ஆக்சுவலாக ரிமூவ் பண்ண போகிறோம். நான் கீழே இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிடுறேன், ஏன்னா இது கட் பண்ணதுனால, அந்த ஹெட்டு கட் பண்ணதுனால. ஸோ என்ன பண்ணுங்க, இந்த சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க, இந்த சைடு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த சென்டரில் அந்த விதை இருக்கும், இது அவங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்படி அதை எடுத்துட்டிங்கன்னா இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ, இது குட்டி குட்டி பீசஸாக போட்டு வந்து நம்ம வந்து வேக வச்சிடலாம். வேக வைக்கிறது யூஸ்வலாக 2 மெத்தட் இருக்குது. ஸோ ஸ்டீமிங் பண்ணி வேக வைக்கலாம், இல்லைனா தண்ணி உள்ளே போட்டு நம்ம வேக வைக்கலாம். நான் வந்துட்டு இந்த பாட்டில் கார்டு வந்துட்டு ஆக்சுவலாக நான் வந்து தண்ணிக்குள்ளே போட்டு தான் வேக வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா, நான் அந்த வாட்டர் அப்படியே நான் வியானுக்கு கொடுத்துருவேன். பாட்டில் கார்டு போட்டு வேக வச்சு அந்த தண்ணியை அப்படியே நான் வியானுக்கு வந்து கொடுத்துருவேன். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அவன் குடிக்கணும்னு கிடையாது. சாப்பாடு கொடுக்குறப்ப கொஞ்சமாக அந்த வாட்டர் கொடுப்போம்ல, அந்த டைமில் அதை நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்களும். ஸோ பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அந்த பாட்டில் கார்டு போடுறேன். ஸோ நீங்கள் ஸ்டீம் பண்ணியும் இதை அப்படியே ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா இப்படியும் வச்சு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது ஒரு 10 to 15 minutes இது நல்லா கொதி வரட்டும். நல்லா இந்த மாதிரி வெந்துருச்சு ஆக்சுவலாக. நல்லா இது வெந்ததும் இது அப்படியே எடுத்து கிண்ணத்தில் போட்டுக்கலாம். இதை வந்து இதில் ஊற்றி வச்சிடலாம். வியான் குட்டி பசி எடுத்துருச்சா? பசி எடுத்துருச்சா தங்கம்? அந்த வாட்டரை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த தண்ணி நிறைய பேர் அக்கா வியானுக்கு ஃபீடிங் பாட்டிலில் தண்ணி குடிப்பீங்களா, இல்லை எதுலக்கா தண்ணி குடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஃபீடிங் பாட்டிலில் கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் ஃபீடிங் பாட்டிலில் குடிக்க மாட்டான் வியான் மட்டும், ஏன்னு தெரியல. அதனால் நான் அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளர், இந்த மாதிரி ஓப்பன் டம்ளரில் தான் நான் அவனுக்கு வந்து கொடுக்குறேன். இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பாட்டில் கார்டு சூஸ் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா, வெயில் இப்போவே ரொம்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு இவங்களுக்கு நம்ம ரொம்ப வாட்டரும் கொடுக்கறது கிடையாது, அண்ட் இவங்களை வந்து நம்ம டீஹைட்ரேட் பண்ணவும் விடக்கூடாது, ஹைட்ரேட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாட்டில் கார்டு. இதெல்லாம் கொஞ்சம் தண்ணி காயின்னு சொல்லுவாங்க. ஏம்மா? சரி சரி சரி, ஊட்டுறேன், அடுத்தடுத்து ஊட்டணுமா, உடனே உடனே ஊட்டணுமா, மயிலுக்கு உடனே உடனே ஊட்டணுமா? அதனால நீங்க வந்து இந்த மாதிரி தண்ணி காய் வந்து இந்த கொஞ்சம் வெயில் காலத்துக்கு நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கலாம். மத்தியானம் என்ன ஃபுட்டுன்றத பார்ப்போம், வெயிட் பண்ணுங்க. இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஆக்சுவலா, ஒர்க் ஜாஸ்தியா இருந்ததுனால. நான் வந்துட்டு இந்த மாதிரி சிறுபருப்பு, இந்த மூந்தால் மட்டும் எடுத்து அவனுக்கு வந்துட்டு ஒரு 40 minutes இருக்கும்னு நினைக்கிறேன் ஊற வச்சுட்டேன். நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன், கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயம் சும்மா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்க போகிறேன், கொஞ்சமாக பெப்பரு, சீரகம், அவ்வளோதான். இதை மட்டும் நல்லா இது பண்ணிவிட்டு இதை வந்து நான் அப்படியே குக்கரில் வைக்க போகிறேன் அவனுக்கு. இது வந்து ஒரு 4 to 5 விசில். நான் இதில் ரைஸ் போடலை. உங்களுக்கு ரைஸும் சேர்த்து நீங்கள் போடணும் அப்படின்னா ஒரு 1/2 hour நீங்கள் ஊற வச்ச ரைஸ் வந்துட்டு இதோட நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்களுக்கு தனியாக ரைஸ் வச்சேன், ஸோ அந்த ரைஸோடய நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவனுக்கு வச்சிட்டேன். இப்போ இதை மட்டும் வச்சுட்டு ஒரு 4 விசில் மட்டும் இதை அடிக்கட்டும். கொஞ்சம் வாட்டர் மட்டும் நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். இதில் உங்க 2 பேருக்கு என்ன வேணும்? கிச்சன்ல என்ன வேலை உங்களுக்கு?
வியானுக்கு வந்து பூவா வேணும். வியானுக்கு பூவா டைம் ஆக்சுவலா அது. நல்லா இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கணும். ஸ்பூன்ல வச்சு ட்ரை பண்ணேன், பட் ஆனா இதுதான் எனக்கு ஈஸியா இருந்துச்சு மத்து வச்சு இது பண்றதுக்கு. நல்லா கடைஞ்சிட்டு இந்த ரைஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தால் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி விட்டேன். கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா பருப்பு தண்ணி நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கூட நல்லா இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். வியான் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு பூவா. இது வந்து சாப்பாடு வடிச்ச தண்ணி ஆக்சுவலா. ஸோ இதுவும் பூவாவும் தான் வந்து வியானுக்கு ஃபுட்டு. வாங்க போலாம். அவ்வளவுதான், வியானுக்கு ரொம்ப பிடிச்ச பருப்பு சாதம். இன்னைக்கு நைட் டின்னருக்கு இந்த ரெட் அவுல் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்துட்டேன். இது நல்லா இப்போ வாஷ் பண்ணிக்க போறோம். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸோ இப்போ கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் நல்லா இது பண்ண போறேன். இதை வாஷ் பண்ணிக்க போறேன். இது மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அவுல், ரெட் அவுல்மா. இது வந்து ஒரு 10 மினிட்ஸ் ஊறட்டும். இந்த மாதிரி நல்ல ஒரு ரைப்டு பனானா எடுத்துக்கோங்க. எந்த பனானாவா இருந்தாலும் சரிதான், ரெட் பனானாவா இருந்தாலும் சரி, எந்த பழமா இருந்தாலும் சரி, நல்லா இந்த மாதிரி பழுத்து இருந்தா ஓகே தான். இதை எடுத்துட்டு இதை கட் பண்ணி நல்லா நம்ம வந்து ஸ்மாஷ் பண்ணிக்க போறோம். ஆக்சுவலா இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து அப்படியே சீடோட தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலா நான் இதை வந்து அவனுக்கு ராவா கொடுக்க போறது கிடையாது. நம்ம அந்த அவுல் ஊற வச்சிருக்கோம்ல, ஸோ அதையும் இதையும் நம்ம வந்து குக் பண்ணி தான் கொடுக்க போறோம். அதனால சீட் இருந்துச்சு அப்படின்னா ப்ராப்ளம் இல்லை. நல்லா மட்டும் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. அது வந்து நேரம் ஊறி இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்லா வந்து ஊறிடுச்சு. யூஸ்வலா நம்ம வந்துட்டு ஒயிட் கலர் ஊற வச்சோம் அப்படின்னா அது 2 to 3 மினிட்ஸ்லயே ஊறிடும். ஆனா ரெட் அவுல் அப்படின்னா அது ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆகுது டைம் எடுக்கும். ஸோ இது நம்ம இதை எடுத்து இதுல போட்டுடலாம். தண்ணியோடய போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 மினிட்ஸ். இது நல்லா கொஞ்சம் வேகணும். இது வெந்ததும் நம்ம அப்படியே பனானா ஆட் பண்ண வேண்டியதுதான். ஸோ இதை வந்து இப்படி செக் பண்ணி பாருங்க. நம்ம ரைஸ் செக் பண்ற மாதிரி தான். இப்படி எடுத்து இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இப்படி வந்துடும். ஸோ இந்த டைம்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்க பனானாவை வந்து உள்ள ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக போட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போட்டுருவேன். இதை வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் தான். சும்மா கை விட்டுட்டு விடாமல் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் இப்படி கிண்டிகிட்டே இருந்துட்டோம்னா ஓகேவா இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இந்த கன்சிஸ்டன்சி தான். நம்ம இதை எடுத்துட்டு மிக்சியில் வேணும்னா மிக்சியில் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்மாஷ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஸ்மாஷ் பண்ணியும் கொடுத்துடலாம். ஆனால் கொஞ்சம் சூடு ஆறணும். அவ்வளோதான், நல்லா மிக்சியில் அரைச்சிட்டேன். ஆக்சுவலாக அவனை உட்கார வச்சதும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம சாப்பிட்ற டைமு அப்படின்னு. சூடா இருக்கா? இல்லையே தாங்க, கலர் சேஞ்ச் ஆகுமே. நான் யூஸ்வலா இவனுக்கு வந்துட்டு ஒரு 2.5 hours கிட்டே முன்னாடியே வந்து நான் கொடுத்துருவேன். ஸ்லீப்பிங் டைமுக்கு முன்னாடியே நான் கொடுத்துருவேன். இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ குழந்தைங்க வந்துட்டு டின்னர் கொடுக்குறீங்க அப்படின்னா 1.5 hours முன்னாடியே ஆக்சுவலா வந்து அந்த டின்னரை நீங்க கொடுத்துடணும். அதுதான் அவங்களோட டைமிங்கு. வியானுக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன தங்கம்? அவ்வளவுதான், அதோட இந்த vlog முடியுது. சோ நீங்களும் உங்க குழந்தைங்களுக்கு இந்த ஃபுட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு இதே மாதிரி வியானுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்ற vlogல பார்க்கலாம். பை பை.